தந்தனத்தோம் என்று சொல்லியே விழினில் பாட, ஆமா விழினில் பாட வந்தருள்வாய் கலை மகளே. தான தந்தோம் என்று சொல்லியே விழினில் பாட, ஆமா விழினில் பாட வந்தருள்வாய் கலை மகளே. இப்போ நம்ம கலைமகளை வணங்கியாச்சு, இங்க வந்திருக்கிற பொதுமக்களையும் வணங்கிடலாம். வந்தோமுங்க வந்தோமுங்க உங்களை வரவேற்க வந்தோமுங்க, வந்தோமுங்க வந்தோமுங்க உங்களை வரவேற்க வந்தோமுங்க. அண்ணன்மாரே அண்ணிமாரே அருமையுள்ள அக்காமாரே, அண்ணன்மாரே அண்ணிமாரே அருமையுள்ள அக்காமாரே, பெற்றெடுத்த தாய்மாரே பேரு வச்ச பெரியோரே, பெற்றெடுத்த தாய்மாரே பேரு வச்ச பெரியோரே. வணக்கமுங்க வணக்கம் ஐயா, வணக்கமுங்க வணக்கம் அம்மா, வணக்கமுங்க வணக்கம். அது அகப்பட்டது மகாஜனங்களே, பெரியோர்களே, தாய்மார்களே. இன்னைக்கு ஒரு முக்கியமான விஷயம், சிறப்பான விஷயம், உணர்ச்சி பூர்வமான ஒரு விஷயம், அதுவும் பெண்களுக்கு பாதுகாப்பு தரக்கூடிய ஒரு விஷயங்க. அப்படி என்ன விஷயம்க்கா, கொஞ்சம் சொல்லுங்களேன். நோயற்ற வாழ்வு வாழும் ஒவ்வொரு பெண்ணும் வளர்ந்த இந்தியாவின் முழுமையான சொத்து தானே. ஆமா, அதனாலதான் நமது மாண்புமிகு பாரத பிரதமர் ஐயா நரேந்திர மோடி அவர்கள் பெண்களின் முன்னேற்றத்திற்காகவும், ஆமா பெண்களின் ஆரோக்கியத்திற்காகவும், ஆமா ஆரோக்கியமான பெண் வலுவான குடும்பம் என்ற சிறப்பு திட்டங்களை தொடங்கி இருக்கிறார். ஆரோக்கியமான பெண் வலுவான குடும்பம். எங்க எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்க, ஆரோக்கியமான பெண் வலுவான குடும்பம். ஆக இந்த திட்டத்தை கடைபிடிக்கின்ற ஒவ்வொரு பெண்ணும் இந்திய நாட்டின் சிங்க பெண்கள் தானே. சிங்கப்பெண்ணே சிங்கப்பெண்ணே ஆணினமே உன்னை வணங்குமே, நன்றி கடன் தீர்ப்பதற்கே கருவிலே உன்னை ஏந்துமே. ஏறு 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 நெஞ்சில் வலிமை கொண்டு ஏறு, உன்னை பெண் என்று கேலி செய்த கூட்டம் ஒரு நாள் உன்னை வணங்கிடும் உயர்ந்து நில்லு. ஏறு 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 நெஞ்சில் வலிமை கொண்டு ஏறு, உன்னை பெண் என்று கேலி செய்த கூட்டம் ஒரு நாள் உன்னை வணங்கிடும் உயர்ந்து நில்லு. சிங்கப்பெண்ணே சிங்கப்பெண்ணே. ஆக இந்த திட்டத்தின் மூலமாக பெண்களுக்கு ஆபத்து விளைவிக்கக்கூடிய நோய்கள் பற்றியும், ஆமா அதனை தடுக்கும் வழிமுறைகள் பற்றியும் சொல்ல வந்திருக்கோம். ஓ அப்படியா அக்கா, அது என்ன பெண்களுக்கு மட்டும் ஆபத்து விளைவிக்கக்கூடிய நோய்? அதுதான் அந்த உயிர்கொல்லி நோயான புற்றுநோய்ங்க. ஓ அப்படியா. அதிலும் குறிப்பாக பெண்களுக்கு ஏற்படக்கூடியது கருப்பை வாய் புற்றுநோய், ஆமா கருப்பை புற்றுநோய், ஆமா மற்றும் மார்பக புற்றுநோய். அடடே, எனக்கு இப்பதான் ஞாபகம் வருது. அக்கா, உங்களுக்கு குமுதா ஞாபகம் இருக்கா? யாரு? போன வருஷம் நம்ம வில்லுப்பாட்டு கோயில்ல பாடுறப்ப ஒரு பொண்ணு நல்லா கும்முன்னு வாட்ட சாட்டமா துரு துருன்னு சுறுசுறுப்பா அங்கிட்டும் இங்கிட்டும் ஓடி வேலை பார்த்தாலே அந்த குமுதாவியா சொல்ற? ஆமா ஆமா, அதே குமுதாவை தான் சொல்றேன். ஏன், என்னாச்சு அந்த குமுதாவுக்கு? கும்முன்னு இருந்த குமுதா இப்ப பார்க்க உம்முன்னு இருக்கா. என்ன குமுதா, உனக்கு என்ன ஆச்சுன்னு கேட்டா, 6 மாசமா அவளுக்கு உடம்பு சரியில்லையா, 1 மாசமா வெள்ளைப்படுதல் அதிகமா ஏற்படுதாம், கூடவே இரத்த போக்கும் அதிகமான அளவுல ஏற்படுதாம், கடுமையான இடுப்பு வலியும் ஏற்பட்டிருக்கு. வீட்டு வைத்தியம் செய்து சரி வரலன்னு செக்கப்க்கு ஹாஸ்பிட்டல் போயிருக்காங்க. பல பரிசோதனை செஞ்சா அவளுக்கு கருப்பை வாய் புற்றுநோய் இருக்குன்னு சொல்லிட்டாங்களாங்க்கா. அடடா, அப்படியா? நம்ம குமுதாவுக்கு ஏற்பட்ட இந்த நிலைமை வேற எந்த ஒரு பெண்ணுக்கும் ஏற்படக்கூடாதுன்னு வில்லுப்பாட்டின் மூலமாக இங்க இருக்க எல்லோருக்கும் விழிப்புணர்வு ஏற்படுத்தலான்னு வந்திருக்கோம். நாட்டிலுள்ள பெண்கள் எல்லாம் கருப்பை நோயை பத்தி தெரிஞ்சுக்கோங்க, அது பரவும் வழி தடுக்கும் முறை எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கோங்க. நோய் தடுக்கும் வேக்சினும் உண்டு, அது பெண்களுக்கெல்லாம் நன்று நன்று. அட, ஏன் நிறுத்திட்டீங்க? எல்லாரும் கூட சேர்ந்து பாடுங்க. நோய் தடுக்கும் வேக்சினும் உண்டு, அது பெண்களுக்கெல்லாம் நன்று நன்று. நாட்டிலுள்ள பெண்கள் எல்லாம் கருப்பை நோயை பத்தி தெரிஞ்சுக்கோங்க. அக்கா, இந்த கருப்பை வாய் புற்றுநோய் எதனாலதான்க்கா வருது? வைரஸ், பாக்டீரியா போன்ற கிருமிகளால பல நோய்கள் வருது இல்லையா?
அது போலவே ஒரு வகையான வைரஸால வரக்கூடியதுதான் இந்த கருப்பை வாய் புற்றுநோய். அது என்னன்னா ஹியூமன் பாப்பிலோமா வைரஸ். எங்க நீங்களும் சொல்லுங்க. ஹியூமன் பாப்பிலோமா வைரஸ். அத சுருக்கமா HPVன்னு சொல்லுவாங்க. HPV வகையில 200க்கு மேற்பட்ட வகையான வைரசுகள் இருக்கு. அதுல முக்கியமா HPV 16, HPV 18 ஆகிய வகையால வரக்கூடியதுதான் இந்த கருப்பை வாய் புற்றுநோய், ஆண்குறி புற்றுநோய், தொண்டை புற்றுநோய் மற்றும் மறுக்கல். ஓ அப்படியா? அக்கா எனக்கு ஒரு சந்தேகம். என்ன சந்தேகம்? டெங்கு ஃபீவர் கொசு கடிச்சா பரவுதுன்றாங்க. ஆமா. கொரோனா வைரஸ் இருமுனாலே பரவுதுன்றாங்க. ஆமா. இந்த HPV வைரஸ் எப்படிதான்க்கா பரவுது? பொதுவாகவே இந்த HPV வைரஸ் மனிதர்களுடைய தோள்கள் மேல காணப்படுற ஒரு சாதாரண வைரஸ். இது உடலுறவின் போது கர்ப்பப்பை வாய் வழியாக கருப்பைக்குள் நுழைந்து அங்க கிருமி தொற்றியா மாறுது. அந்த மாதிரி கிருமி தொற்று ஆனது 80லிருந்து 90% பேருக்கு தானாகவே குணமாயிடும். அதுல ஒரு சில பேருக்கு தான், முக்கியமா நோய் எதிர்ப்பு கம்மியா இருக்கிறவங்களுக்கு தான் அது அங்கேயே தங்கி பல ஆண்டுகளுக்கு பிறகு புற்றுநோயா மாறுது. ஓ அப்படியா? டெங்குன்னா எடிஸ் கொசு, கொரோனானா கொரோனா வைரஸ், கருப்பை வாய் புற்றுநோயினா அது HPV வைரஸ் தானே. டெங்குன்னா எடிஸ் கொசு, கொரோனானா கொரோனா வைரஸ், கருப்பை வாய் புற்றுநோயினா அது HPV வைரஸ் தானே. தோலில் மேல் இருக்கும் வைரஸ் உடலுறவில் உள்ளே போகும், கருப்பை வாயின் உள்ளே சென்று புற்றுநோயை உண்டு பண்ணும். ஐயையோ HPV வைரஸ் அட ஆளையே கொல்லுதடி. ஐயையோ HPV வைரஸ் அட ஆளையே கொல்லுதடி. டங் டங் டிகடிக டங் டங், டங் டங் டிகடிக டங் டங். அக்கா இந்த HPV வைரஸ் தொற்று ஏற்பட்டது பிறகு என்னென்ன அறிகுறி இருக்குன்னு கொஞ்சம் சொல்லுங்களேன். என்ன அறிகுறியில் இருக்குன்னு சொல்றேன் கேளுங்க. ஆரம்ப கால புற்றுநோய்க்கு எந்த அறிகுறியும் இருக்காது. ஆமா. புற்றுநோய் முற்றிய நிலையில்தான் அறிகுறிகள் தோன்றும். ஆமா. எந்த மாதிரி அறிகுறிகள் வரும்னு ஒரு பாட்டாவே சொல்றேன் கேளுங்க. கருப்பை வாய் புற்றுநோயின் அறிகுறி சொல்றேன் கேட்டுக்கங்க. ஆமா கேட்டுக்கோங்க. அதிகப்படியான வெள்ளை படுதல் ஏற்படுங்க. ஆமா ஏற்படுங்க. உடலுறவு பின்னாலேயும் ரத்த போக்கு ஏற்படுங்க. ஆமா ஏற்படுங்க. அதிகமான இடுப்பு வலியும் இருக்குமுங்க. ஆமா இருக்குமுங்க. மாதவிடாய் நின்ற பின்னும் ரத்த போக்கு ஏற்படுங்க. ஆமா ஏற்படுங்க. சிறுநீர் மலம் கழிப்பதில் பிரச்சனை வந்திடுங்க. ஆமா வந்திடுங்க. சீரான உடல் எடையும் குறைஞ்சிடுங்க. ஆமா குறைஞ்சிடுங்க. இவை எல்லாம் இருந்தாலே மருத்துவரை அணுகணும் தன்னாலே. இவை எல்லாம் இருந்தாலே மருத்துவரை அணுகணும் தன்னாலே. அக்கா, இந்த கருப்பை வாய் புற்றுநோய் ஆரம்பத்துல அறிகுறியே இல்லாம வருதுன்னு சொல்றீங்க. ஆமா. அப்படின்னா இந்த புற்றுநோய் யார் யாருக்கெல்லாம் வர்றதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்குன்னு சொல்லுங்களேன். ஒரு சில பேரு பெண்களுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டா நம்மளுடைய கடமை முடிஞ்சதுன்னு சிறு வயதிலே கல்யாணம் பண்ணி கொடுத்துட்றாங்க. அந்த மாதிரி சிறு வயதிலே திருமணமாகி சிறு வயதிலே உடலுறவு மேற்கொள்றவங்களுக்கும், அதிக முறை கருக்கலைப்பு பண்றவங்களுக்கும், சுகாதாரமற்ற முறையில உடலுறவு மேற்கொள்றவங்களுக்கும், அதிகமான பிள்ளை பேர் எடுப்பவர்களுக்கும் இது வரதுக்கான வாய்ப்புகள் அதிக அளவுல இருக்கு. தந்தான தானே தன தந்தான தன தானே, தந்தான தன தானே தன தந்தான தன தானே. சிறு வயது திருமணம், சிறு வயது உடலுறவு, சுகாதாரமற்ற உடலுறவு, மீண்டும் மீண்டும் கருக்கலைப்பு. சிறு வயது திருமணம், சிறு வயதில் உடலுறவு, சுகாதாரமற்ற உடலுறவு, மீண்டும் மீண்டும் கருக்கலைப்பு. தந்தான தன தானே தன தந்தான தன தானே,
தந்தான தன தானே தன தந்தான தன தானே. அதிகமான குழந்தை பேரு முயலுடனும் உடலுறவு, அதிகமான குழந்தை பேரு பலருடனும் உடலுறவு. இவர் போன்ற பெண்மணிகள் பரிசோதனைய செஞ்சிடுங்க, இவர் போன்ற பெண்மணிகள் பரிசோதனைய செஞ்சிடுங்க. தந்தான தன தானே தன தந்தான தன தானே, தந்தான தன தானே தன தந்தான தன தானே. சரிக்கா, பரிசோதனை செய்யணும்னு சொல்றீங்களே, என்னதான் பரிசோதனை அது? அதுதான் பேப்ஸ்மியர் பரிசோதனை. என்னது, பேப்பர் சோதனையா? அது பேப்பர் சோதனை இல்லம்மா, பேப்ஸ்மியர் பரிசோதனை. நீங்களும் கூட சேர்ந்து சொல்லுங்க. பேப்ஸ்மியர் பரிசோதனை. இது ஒரு சின்ன பரிசோதனை தாங்க. ஆமா, மருத்துவரால கருப்பை வாயின் பகுதியிலிருந்து எடுக்கக்கூடிய ஒரு திரவ பரிசோதனை. ஆமா, இதனால பயப்பட வேண்டாம். ஆமா, அதிகமான வலியும் இருக்காது. ஆமா. இது எடுக்க ஒரு 5 நிமிடம் கூட ஆகாது. ஓ அப்படியா? ஆமா, அது மட்டும் இல்லைங்க, புற்றுநோய்க்கான அறிகுறிகள் வரும் வரை பெண்கள் காத்திருக்க கூடாது. ஆமா. திருமணமான 21 வயதுக்கு மேற்பட்ட 62 வயசு வரைக்கும் உள்ள பெண்கள் 3 ஆண்டுகளுக்கு ஒரு முறை தாங்களாகவே முன்வந்து இந்த பரிசோதனையை செய்து கொள்ள வேண்டும். ஆமா. இதோட 35 வயசுல இருந்து 45 வயசுக்கு இடைப்பட்ட பெண்கள் குறைந்தபட்சம் 2 முறையேனும் இந்த பரிசோதனை செய்து கொண்டால் இந்த நோயிலிருந்து தங்களை காத்துக் கொள்ளலாம். ஓ அப்படியா? அக்கா, என் ஃப்ரெண்டு மோனிகா இன்னைக்கு ஹாஸ்பிட்டலுக்கு வந்திருக்கா. ஆமா. யாரு? அந்த கூலி படத்துல டான்ஸ் ஆனாங்களே, அந்த மோனிகா பெல்லுச்சியா? அக்கா, அவளும் அந்த மோனிகா பெல்லுச்சி மாதிரியே தான் இருப்பா. ஆனா இன்னைக்கு மோனிகா ஹாஸ்பிட்டல் வந்திருக்கா. அவளுக்கு 30 வயசு ஆகுது. அவளும் டாக்டர் கிட்ட கேட்டுட்டு இந்த பாப்ஸ்மியர் டெஸ்ட்டை எடுத்துக்கலாமாக்கா? கட்டாயம் எடுத்துக்கலாம். மோனிகா பெல்லூஜி ஹாஸ்பிட்டல் வந்தாச்சு, வைரஸை கண்டுபிடிக்கும் பேப்ஸ்மியரே எடுத்தாச்சு. மோனிகா பெல்லூஜி ஹாஸ்பிட்டல் வந்தாச்சு, வைரஸை கண்டுபிடிக்கும் பேப்ஸ்மியரே எடுத்தாச்சு. பட்டுன்னு எடுக்கலாம், டெஸ்ட் ரொம்ப ஈஸி. வாழ்வே இல்லாம வாழலாமே, வாழ்வே சுகமாகும் ஜில்லேபி லேடி. நெகட்டிவ் வந்தா லைஃப் ஸ்வீட் ஆகுமே. பட்டுன்னு எடுக்கலாம், டெஸ்ட் ரொம்ப ஈஸி. பயமே இல்லாம வாழலாமே, வாழ்வே சுகமாகும் ஜில்லேபி லேடி. நெகட்டிவ் வந்தா லைஃப் ஸ்வீட் ஆகுமே. மோனிகா, மை டியர் மோனிகா, எடுமா மோனிகா, பேப்பி எடுமா மோனிகா. அக்கா, கருப்பை வாய் புற்றுநோய் ஆரம்ப காலத்திலே கண்டுபிடிச்சா குணமாக்க முடியுமா? நிச்சயம் முடியும். ஆரம்ப கட்டத்திலேயே கண்டுபிடிச்சு குணமாக்கக்கூடிய ஒரு வகை புற்றுநோய் தான் இந்த கருப்பை வாய் புற்றுநோய். இந்த கருப்பை வாய் புற்றுநோயை பரிசோதிக்கிற அந்த பரிசோதனையை நம்ம ஆரம்ப சுகாதார மையங்களிலும் பொது மருத்துவமனைகளிலும் பெண்களுக்காக இலவசமாக மேற்கொள்ளப்படுகிறது. ஒரு சரிக்கா, இந்த கருப்பை வாய் புற்றுநோயை தடுக்கிறதுக்கு தடுப்பு மருந்துகள் ஏதேனும் உண்டா? கட்டாயம் இருக்கு. ஒரு சில நோய்கள்ல தடுக்கிறதுக்கு எப்படி தடுப்பூசி இருக்கோ அந்த மாதிரியே இந்த HPV வைரஸை தடுக்கிறதுக்கும் ஒரு தடுப்பூசி இருக்கு. அதுதான் இந்த HPV வேக்சின் சொல்ற தடுப்பூசி. எங்க நீங்களும் சொல்லுங்க. HPV வேக்சின். சரிக்கா, இந்த தடுப்பூசியை யாரெல்லாம் போட்டுக்கலாம், அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்களேன். இந்த தடுப்பூசியை யாரெல்லாம் போட்டுக்கலாம்னா 9 வயசுல இருந்து 15 வயசுக்கு இடைப்பட்ட பெண்மணிகள் கட்டாயம் தடுப்பூசி போட்டுக்கொள்ள வேண்டும். ஆமா. அதை 2 தடுப்பூசிகளாக 6 மாத இடைவெளியில் போட்டுக்கொள்ள வேண்டும். ஆமா. 15 வயசுக்கு மேற்பட்ட பெண்கள், 45 வயசுக்கு உட்பட்ட பெண்கள், இவர்கள் 3 தடுப்பூசிகள் போட்டுக்கொள்ள வேண்டும். ஆமா. இதையும் 6 மாத இடைவெளியில் 3 ஊசிகளாக போட்டுக்கொள்ள வேண்டும். ஓ அப்படியா? அக்கா, பெண் பிள்ளைகளுக்கு தடுப்பூசி போடணும்னு சொல்லிட்டீங்க. சரி, ஏன் ஆண் பிள்ளைகளுக்கு இந்த தடுப்பூசி போடலாமாக்கா? ஆண்குறி புற்றுநோய் வருவதற்கும் குறைந்தபட்சமாக இந்த HPV வைரஸ் காரணமா இருக்கிறதுனால ஆண்களும் மருத்துவரின் ஆலோசனை பேர்ல இந்த தடுப்பூசியை கட்டாயம் போட்டுக்கொள்ளலாம். ஒரு சின்ன ஊசி தான் பெரிய அளவு பாதுகாப்பு. கடுகளவு ஊசியில கடலளவு நன்மையம்மா, அளவு 2 ஊசி புற்றுநோய தடுக்கும் அம்மா.
கடுகளவு ஊசியில கடலளவு நன்மையம்மா, அளவு 2 ஊசி புற்றுநோய தடுக்கும் அம்மா. அட சரியான வயசுல வேக்சின போட்டாலே ஏதும் இல்ல. அட சரியான வயசுல வேக்சின போட்டாலே கவலை ஏதும் இல்ல. சொய் 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 வானளவு நெஞ்சத்துல வரப்பளவு எண்ணமுங்க, அளவு 3 ஊசி அது 5 வயசு மேல. வானளவு நெஞ்சத்துல வரப்பளவு எண்ணமுங்க, அளவு 3 ஊசி 15 வயசு மேல. அட ஆணும் பெண்ணும் தான் சேரும் முன்னால வேக்சின் போட்டுடுங்க. அட ஆணும் பெண்ணும் தான் சேரும் முன்னால் வேக்சின் போட்டுடுங்க. சொய் 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 சொய். இந்த ஹெச்பிவி வேக்சினை போட்டாலும் பரிசோதனை 3 ஆண்டுகளுக்கு ஒரு முறை கட்டாயம் செய்து கொள்ள வேண்டும். ஆமா, அந்த காலத்திலயும் சரி இந்த காலத்திலயும் சரி, ஒரு பொண்ணு வீட்டுல வயசுக்கு வந்தா அந்த பொண்ணோட தாய் மாமா செய்யற சீர் இருக்கே, பட்டு புடவை என்ன, பட்டு புடவை என்ன, நகநட்டு என்ன, நகநட்டு என்ன, வெள்ளி கொலுசு என்ன, வெள்ளி கொலுசு என்ன, தட்டு வரிசையும் தான் என்ன, தட்டு வரிசையும் தான் என்ன. இந்த சீரோட தாய் மாமா கட்டாயம் செய்யணும்னு சொல்லுவாங்க. ஆமா, இந்த சீரோட சேர்த்து ஹெச்பிவி வேக்சினையும் தாய் மாமா சீராவே கட்டாயம் கேட்டு வாங்கி போட்டுக்கங்க. மானோட்டு மந்து இல்ல மாங்குத்தி பெத்த மயிலே, பொட்ட புள்ள பிறந்ததுன்னு பொலி காட்டி கூவும் குயிலே. தாய் மாம சீர் சுமந்து வாராண்டி, அவன் ஹெச்பிவி வேக்சின் கொண்டு தாராண்டி. சீரு சுமந்த சொந்த பந்தமே, பெண் பிள்ளைக்கு தடுப்பூசி வேணுமே. சீரு சுமந்த சாதி சனமே, பெண் பிள்ளைக்கு தடுப்பூசி வேணுமே. மானூட்டு மந்த இல்ல மாங்குத்தி பெத்த மயிலே. அக்கா பேஷ் பேஷ், ரொம்ப சூப்பர் ஐடியாவா இருக்கே. நானும் என் பொண்ணு அந்த வயசு வந்த உடனே கண்டிப்பா அவ தாய் மாமா கிட்ட இந்த ஹெச்பிவி வேக்சினை தடுப்பூசிய சீரா கேட்டு வாங்கி போட்டுருவேன்க்கா. அக்கா, தடுப்பூசின்னு சொன்னாலே எல்லாரும் ரொம்ப பயப்படுறாங்களே. இந்த தடுப்பூசி வேற ரொம்ப புதுசா இருக்குது. எல்லாரும் பயப்படாம இதை போட்டுக்கலாமாக்கா? அக்கா, இந்த ஊசி பயப்படலாம் தேவையில்லக்கா. இது புதுசெல்லாம் கிடையாது. 2000ஆம் ஆண்டுல இருந்தே நம்ம இந்திய நாட்டுல இந்த தடுப்பூசி அறிமுகப்படுத்திட்டாங்க. அதனால இந்த தடுப்பூசியை போட்டுக்க யாருமே பயப்படவே வேண்டாம். ஆமா, யாருமே பயப்படவே வேணாம். சரிக்கா, இந்த தடுப்பூசி பேரு தான் என்னன்னு கொஞ்சம் சொல்லுங்களேன். இந்த தடுப்பூசி பேர் சொல்றேன். 2 வகையான தடுப்பூசி நம்ம நாட்டுல பயன்பாட்டுல இருந்துகிட்டு வருது. ஆமா, அந்த தடுப்பூசியோட பேர் என்னன்னா செர்வாவாக்கும் காதிசில் நயனும் தான். அக்கா என்ன சொன்னீங்க? செர்லாக்கும் கார்டன்ல நயன்தாராவுமா? அட, அது செர்லாக்கும் இல்ல, கார்டன்ல நயன்தாராவும் இல்ல. செர்வாவாக் காதிசில் நயன். நீங்களும் கூட சேர்ந்து சொல்லுங்க. செர்வாவாக் காடிசில் 9. அக்கா, கருப்பை வாய் புற்றுநோய் பத்தி சொன்னீங்க. கூடவே மார்பக புற்றுநோய், கருப்பை புற்றுநோயை எப்படி ஆரம்பத்திலே கண்டுபிடிக்கிறதுன்னு சொல்லுங்களேன். ஆரம்பத்திலே கண்டுபிடிச்சு குணமாக்கக்கூடிய வகையில இந்த மார்பக புற்றுநோயும் ஒன்று. இதற்கு பெண்கள் தானாகவே முன்வந்து மாதம் ஒரு முறை மாதவிடாய் முடிந்த பிறகு அவங்களுடைய மார்பகங்களை சுய பரிசோதனை செஞ்சு கொள்ள வேண்டும். ஒரு கண்ணாடி முன்னாடி நின்று மார்பகங்களின் வடிவிலே தான் மாற்றம் இருக்கான்னு பார்க்கணும். மார்பகங்கள்ல விரல்களால் தடவி ஏதேனும் கட்டி உள்ளதா, கடினமான பகுதி உள்ளதா, அல்லது வலியோ திரவ வெளிப்பாடோ இருக்கான்னு பார்த்து கொள்ள வேண்டும். அப்படி இந்த மாதிரி அறிகுறிகள் தென்பட்டா தயக்கமின்றி மருத்துவரின் ஆலோசனையை கேட்டு ஆரம்பத்திலேயே கண்டுபிடிச்சா இந்த நோயை முற்றிலும் குணப்படுத்தலாம். அது மட்டும் இல்லைங்க, கருப்பை புற்றுநோயும் ஆரம்பத்திலே கண்டுபிடிச்சா
சீக்கிரமா குணமாக்க முடியும். அதாவது உடல் பருமனா உள்ள பெண்கள், ஆமா இரத்த கொதிப்பு மற்றும் சர்க்கரை நோய் உள்ள பெண்கள், ஆமா மாதவிடாய் தள்ளி வருகின்ற பெண்கள், ஆமா மாதவிடாய் நின்ற பின்னும் இரத்தப்போக்கு ஏற்படுற பெண்கள், இவங்க எல்லாம் மருத்துவரை ஆலோசிச்சு முறையான சிகிச்சையும் ஆலோசனையும் பெற்றா இந்த கருப்பை புற்றுநோயிலிருந்தும் நம்மள பாதுகாத்துக்கலாம். ஓ அப்படியா? சரிங்கக்கா, இந்த கருப்பை வாய் புற்றுநோய் வராம தடுக்க என்னெல்லாம் வழிமுறைகள் பண்ணலாம்? அதற்கு எல்லாரும் கட்டாயம் HPV தடுப்பூசியை போடணும். அதே மாதிரி இந்த பேப்ஸ்மியர் பரிசோதனையும் தவறாம செய்ய வேணும். பாதுகாப்பான பாலியல் பழக்க வழக்கங்களை கடைபிடிக்கணும். மது பழக்கம், புகைப்பிடித்தல் இவற்றை முற்றிலும் தடுக்க வேணும். அது மட்டும் இல்லாம சத்தான உணவுகளை எடுத்துட்டு உடலை ஆரோக்கியமா வச்சிருந்தாலே இந்த நோயிலிருந்து நம்மள பாதுகாத்து கொள்ளலாம். ஓ அப்படியா? இத ஒரு விழிப்புணர்வு பாடலா பாடிடலாமா? ஓ பாடலாமே. அட வீட்டுக்கு வீட்டுக்கு விழிப்புணர்வு வேணும், இளம் பெண்ணுக்கும் தாய்க்கும் தடுப்பூசி தான் வேணும், புற்றுநோய் இல்லா வீடும் ஆரோக்கியமான வாழ்வும் தத்தி தருகிட தோமட வீட்டுக்கு வீட்டுக்கு விழிப்புணர்வு வேணும். சிறு வயதில் உடலுற வேண்டாம், மது போத புகையும் தான் வேண்டாம், சுய ஒழுக்கம்தான் வேணும். ஆணுரை பயனின் மூலம் பாதுகாப்பா இருந்திட வேண்டும். இதை அவசியம் கடைபிடிங்க, பரிசோதனை செய்யணும் நீங்க, பிறரையும் செய்ய வைங்க. நோயற்ற ஒவ்வொரு பெண்ணும் உணர்வின் சக்தியே தாங்க. ஒரு பெண்ணின் முன்னேற்றம் நம் தேசத்தையே உயர்த்தும். ஒரு பெண்ணின் முன்னேற்றம் நம் தேசத்தையே உயர்த்தும். தத்தி தருகிட தோமட வீட்டுக்கு வீட்டுக்கு விழிப்புணர்வு வேணும், இளம் பெண்ணுக்கும் தாய்க்கும் தடுப்பூசி தான் வேணும். அச்சம் இல்லாமல் எல்லாரும் நாங்க சொல்றதை கேட்டுட்டு கடைபிடிச்சிங்கன்னா கேன்சர் பயமின்றி அச்சம் இல்லாம எல்லாரும் வாழலாம். எங்க கூடவே சேர்ந்து இந்த பாடலை நீங்களும் பாடுங்க. அச்சம் அச்சம் இல்லை, இனி கேன்சர் பயம் இல்லை, நம் காலம் இங்கே கூடி போச்சு, கண்ணீர் மிச்சம் இல்லையே. பரிசோதனை பல வந்தாச்சு, வேக்சினும் போட்டாச்சு, நாளை நல்ல நாளை என்ற நம்பிக்கை உண்டாச்சு. பரிசோதனை பல வந்தாச்சு, வேக்சினும் போட்டாச்சு, நாளை நல்ல நாளை என்ற நம்பிக்கை உண்டாச்சு. அச்சம் அச்சம் இல்லை, இனி கேன்சர் பயம் இல்லை. சரி, இவ்வளோ நேரமா நம்ம கருப்பை வாய் புற்றுநோய் பத்தி சொல்லியிருக்கோம். ஆமா. அது பரவும் முறைகளையும் சொல்லியிருக்கோம். ஆமா. HPV வேக்சின் பத்தியும் சொல்லியிருக்கோம். ஆமா. அது தடுக்கும் முறையை பத்தியும் சொல்லியிருக்கோம். ஆமா. அதனால இங்கு பார்க்க வந்த பொதுமக்கள் நலமுடனே வாழ வேண்டும். அதை கடைபிடிக்கும் பெண்கள் எல்லாம் வையகம் போல் வாழ வேண்டும். சிறப்பு திட்டம் தொடங்கி வைத்த பிரதமர் மோடி ஐயா வாழ்க வாழ்க. சான்ஸ் கொடுத்த அதிகாரிகள் ஆனந்தமாய் வாழ வேண்டும். ஆதரித்த மருத்துவர்கள் நலமுடனே வாழ வேண்டும். ஒத்துழைத்த செவிலியர்கள் வளமுடனே வாழ வேண்டும். அரேஞ்ச்மெண்ட் செய்து தந்த அன்பு உள்ளம் வாழ வேண்டும். மைக்கு செட்டு அமைத்து தந்த ஆபரேட்டர் வாழ வேண்டும். போட்டோ ஷூட் எடுத்து தந்த கேமராமேன் வாழ வேண்டும். அதனால இவ்வளோ நேரமா நம்ம சொன்னது எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கணும்னு நினைக்கிறேன். எங்க எல்லாருக்கும் புரிஞ்சுதுங்களா? ஓ புரிஞ்சுதே. புரிஞ்சுதா? உங்களை இதுல ஏதாவது உங்களுக்கு சந்தேகம் இருந்ததுன்னா இதற்கான சிறப்பு மருத்துவர்கள் நம்ம கிட்ட இருக்கிறாங்க. நீங்க உங்க சந்தேகத்தை கேட்டுக்கொள்ளலாம். யாருக்கும் சந்தேகம் இருக்கா? இல்ல இப்ப சொல்லிடுங்க. அதனால எங்களுக்கு உங்க எல்லாருக்கும் எங்க நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் ஒரு பாட்டின் மூலமா. நன்றி சொல்ல உங்களுக்கு வார்த்தை இல்லை எங்களுக்கு, நாங்க போய் வரோம். ரொம்ப நேரம் வில்லு பாட்டு வாடிவிட்டு முடித்து கொள்கிறோம். இதையெல்லாம் கேட்டு நீங்க
பின்பற்றணும் ஆமானுங்க. எல்லாமே உங்களோட நன்மைக்கு தானேனுங்க. நன்றி சொல்ல உங்களுக்கு வார்த்தை இல்லை எங்களுக்கு, நாங்க போய் வரோம்.